வணக்கம். தமிழின் ஆக சிறந்த கவிஞர் ஒருநாய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் விழிபோன்ற கவிதை. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிந்து தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம்டி ஹேனா. நான் எஸ்எஸ்சி ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறேன். நான் நேருமாமா பற்றி ஒரு கவிதை சொல்ல போகிறேன். நம்ம நேருமாமா நல்லா படிக்க சொன்னாங்க. மாளிகையிலே பிறந்தவர், கல்வியை வளமாய் கற்றவர், கண்ணியம் நிறைந்தவர், கடவுளை கொண்டவர், துயலை தண்டு கொலை எண்ணியவர், விடுதலைக்காக போராடியவர், காந்தியுடன் அகிம்சை வழி சென்றவர், சிறைவாசம் சென்றவர், புத்தகத்தை நேசித்தவர், சிறையிலே வாசித்தவர், வறுமை கண்டு வருந்தியவர், விவசாயின் தொடி கண்டு துடித்தவர், பண்டிச கொள்கையை தந்தவர், பாட்டோட்டம் பெருமட வாழ்ந்தவர், ஒன்னேசன் ஒன்னேலியோ ஒன்னூர் என்ற அன்பை காரின் கொள்கையேற்றி நடத்திய, மலருக்கு மலத்தை இடம் கொடுத்தவர், தன் பிறந்த நாளை குழந்தைக்கு தினமாய் கொண்டாடியவர், நெறி என் மாமா மாமா வெள்ளை, நம்ம நேர் மாமா உறவின் மாமாவாய், அன்பின் சிகரமாய், அன்பின் உருவமாய், ஆசியாவின் ஜோடியாய் திகழ்ந்தவர் நம்ம நேரு மாமா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழேஷ். நான் யூகேஜி படிக்கிறேன். நான் இந்த தலைமை வீர காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் 1903 ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். 1954 காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். 1954 காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச கல்வி, மரியாதை திட்டம் என்ற பாடத்திட்டத்தை செய்யப்பட்டினார். தர்மவீர காமராஜர், தடுப்பாடு காந்தி, வெடித்தடிவர் பட பெயர்கள் இவருக்குண்டு. காமராஜர் ஆட்சி காலம் தமிழ்நாட்டில் 10 என்று அர்த்தப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பாலங்கள என்னை லோகமந்த திலகர் என்று அழைப்பாளர். கேசரி மராத்தி செய்தித்தாளை நடத்தி மக்களை எழுச்சி பெற செய்த ஆங்கில அரசால் வட இந்தியாவில் எனக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது. சுதந்திரம் அது எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தருவேன் என்று முழங்கி தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினேன். அத்தகைய போராட்டங்களுக்கு பின்னரே நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். ஜெய் வந்தே மாதரம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர்
நான் தான் சுபாஷ் சந்திர போஸ். நான் ஆங்கிலேயரை போராடிய சுதந்திர போராட்ட வீரர். மக்கள் என்னை நேதாஜி என்று அன்புடன் அழைப்பனர். இந்தியாவின் முதல் ராணுவ படையை நான் தான் உருவாக்கினேன். ஜெய்ஹிந்த் என்பது என் தாரக மந்திரம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தாகூர் காந்திக்கு மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கினார். சுபாஷ் சந்திர போஸ் காந்தியை தேசத்திலிருந்து அழைத்தார். காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சுபாஷ் போஸ். I am Gino fighter in India. I am flag. I make Indian National Army. My favorite song, give you best. I saw give you freedom. Thank you. Ladies and gentlemen, a warm welcome to Asia. Pleasure to have you here today. My name is Danya. I'm studying UKG. Today I'm going to speak in the role of Rani Lakshmibai. I am the great warrior Queen Rani Lakshmibai. I was born in Varanasi. I did my school at Dugam and learned school horsemanship. I am an excellent horse and sword fighter. I am a freedom fighter fighting against the freedom for the freedom for my country. I want every woman to be brave and bold like me. Jai Hind, Jai Hind, Vande Mataram. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சிந்திய தேசியவாதி. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக துணிச்சலுடன் போராடினார். அதனால் அவர் வீட்டுக்கு அவரே வைக்கப்பட்டார். இவர் ஜப்பானுக்கு தப்பிக்கு சென்று இந்திய தேசிய ராணுவத்தின் தொடங்கினார். இவர் இன்னமும் இவங்களின் மத்தியில் ஹீரோவாக தான் பேசப்படுகிறார். ஜெயஹிந்த்.